நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த 4 குவாட்ரண்ட் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்க இந்த குவாட்ரண்ட் வந்து எம்ப்ளாயி குவாட்ரண்ட். இந்த எம்ப்ளாயி குவாட்ரண்ட் தான் இந்த ஜாபுக்கு மந்த்லி சேலரிக்கு வேலைக்கு போகிறவங்களோட குவாட்ரண்ட் எம்ப்ளாயிங்கிறது. அதுக்கடுத்து இந்த வந்து எஸ் குவாட்ரண்ட், இது வந்து செல்ஃப் எம்ப்ளாயி, அதாவது சொந்தமாக ஏதாவது தொழில் பண்ணுறவங்களோ இல்லை சொந்தமாக ஏதாவது வேலை பார்க்குறவங்களோ வந்து இந்த செல்ஃப் எம்ப்ளாயி குவாட்ரண்ட்டில் வந்து வருவாங்க. இருக்கிறதுலையே வந்து கஷ்டமான ஒரு குவாட்ரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் எம்ப்ளாயி குவாட்ரண்ட்டு தான். அதுக்கடுத்து இது வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற குவாட்ரண்ட்டுன்னு நம்ம வச்சுப்போம். இந்த எம்ப்ளாயும் செல்ஃப் எம்ப்ளாயிங்கிறது வந்து லெஃப்ட் சைடுன்னு வச்சுக்கோங்க. இந்த பிஸ்னஸ் இன்வெஸ்டர் அப்படிங்கிறத ரைட் சைடு வச்சுக்கோங்க. இப்போது இந்த 4 குவாட்ரண்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ குவாட்ரண்ட், அதாவது எம்ப்ளாயி குவாட்ரண்ட், இவர்கிட்ட என்ன இருக்கும் என்ன இருக்காது அப்படின்னு பார்க்கலாம். இந்த எம்ப்ளாயி குவாட்ரண்ட்டில் இருக்கவர்கிட்ட டைம் இருக்காது சுத்தமாகவே, அதே மாதிரி காசும் இருக்காது சுத்தமாகவே. அதாவது வர அமௌண்ட்டு அவருக்கு வந்து மந்த்லி அவரோட கமிட்மெண்ட்ஸ்க்கே வந்து சரியாக போயிடும். இதுதான் வந்து எம்ப்ளாயி குவாட்ரண்ட்டு. ஸோ அடுத்து வந்து செல்ஃப் எம்ப்ளாயி குவாட்ரண்ட்டு. எம்ப்ளாயி குவாட்ரண்ட்டை விட இருக்கிறதுலையே இந்த 4 குவாட்ரண்ட்லேயும் இருக்கிறதுலையே வந்து டஃப்பான குவாட்ரண்ட் வந்து இந்த செல்ஃப் எம்ப்ளாயி குவாட்ரண்ட், அதாவது இந்த சுயமாக ஒரு தொழில் பண்ணுறவங்களோட ஒரு குவாட்ரண்ட் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுயமாக தொழில் பண்ணுறவங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அடுத்தவங்களை வந்து பெருசாக வந்து அடுத்தவங்க செய்கிற வேலையை வந்து பெருசாக வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பார்க்க மாட்டாங்க. எல்லா வேலையும் நம்மளே பண்ணனா மட்டும்தான் அது வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கிற ஒரு மாதிரி மைண்ட் செட்டில் வந்து இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா வேலையும் அவங்களே வந்து இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சுயமாக ஒருத்தர் வந்து ஒரு தொழில் பண்ணுறாரு அப்படின்னா, அதில் இருக்கிற அந்த பிஸ்னஸ்லேயோ அந்த அவர் பண்ணுற வேலையிலையோ இருக்கிற எல்லா வேலையும் வந்து அவரே பண்ணுவார். ஸோ அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவர் ரொம்ப வந்து எஃபோர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவரோட மொத்த டைம் எல்லாத்தையும் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அவர் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இருக்கிறதுலையே வந்து ரொம்ப கஷ்டமான குவாட்ரண்ட் வந்து இந்த செல்ஃப் எம்ப்ளாயி குவாட்ரண்ட் தான். அதுக்கு அடுத்து மேலே இருக்க பி குவாட்ரண்ட் வந்து பிஸ்னஸ் குவாட்ரண்ட், கீழே இருக்க ஐ குவாட்ரண்ட் வந்து இன்வெஸ்டர் குவாட்ரண்ட், ரைட் சைடில் இருக்க பி அண்ட் ஐ. இப்போது நம்ம எந்த குவாட்ரண்ட்டில் இன்கம் பார்க்கணுன்னாலும் வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். ஆனால் இந்த 4 குவாட்ரண்ட்டில் நம்ம எந்த குவாட்ரண்ட்டில் இன்கம் வரணுனாலும் கண்டிப்பாக வந்து நம்ம வேலை செஞ்சால் மட்டும்தான் இன்கம் வரும். வேலை செய்யாமல் இன்கம்லாம் வராது. ஆனால் நமக்கு வந்து டைம் வந்து எப்படி வந்து சேவ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து குவாட்ரண்ட்டில் நீங்கள் வந்து இப்போ எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கீங்க, அதே மாதிரி எந்த குவாட்ரண்ட்டில் மூவ் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போது ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்டே இல்லாத ஒரு வீட்டில் வளர்கிற பையன் வந்துட்டு கண்டிப்பாக அவருக்கு பிஸ்னஸ்னால் என்னென்னு தெரியாது, ஒரு பிஸ்னஸ் எப்படி எடுத்து பண்ணணும்னு தெரியாது. ஸோ நம்மளாக வந்து ஓனாகவே வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளே ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை க்ரோ பண்ணி நம்ம வந்து அதில் வந்து பெரிய ஆள் ஆகணும். அது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா என்ன வந்துட்டு நல்லா படித்து நீ வந்து ஒரு நல்ல வந்து ஜாபுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் சின்ன வயசுலேருந்தே வளர்த்துனாங்க. ஏன்னா இப்போது இருக்கிற ஜென்ரேஷன் வந்து நிறைய வீட்டில் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை வந்து நீ நல்லா படித்து நீ நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்த்துறாங்க. அப்படி சொல்லி வளர்த்துறதுனாலயே என்னமோ நம்மளோட மைண்ட் செட்டும் வந்து ஸோ ஒரு வேலைக்கு போனால் தான் வந்துட்டு நம்மளை எல்லோரும் மதிப்பாங்க. ஒரு வேலையில் போய் நாம் ஒரு மாதம் 30,000 சம்பளம் வாங்கினா தான் வந்து நமக்கு வந்து ஒரு கெத்து அப்படின்னு நம்மளே வந்து நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கிறோம். அப்படி இருக்கிறது வந்து தப்பு இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே வந்து அந்த 30,000 ரூபா சேலரி பத்துலங்கும் போது அந்த வேலையில் வந்து நீங்கள் எப்படி உட்காந்துருக்க முடியும்? அதுதான் இப்போ வந்து பிரச்சனை. ஸோ இப்போ இங்கே எங்கே வந்து மிஸ்டேக் நடக்குது அப்படின்னா, இவங்க சொல்கிற இந்த சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா படித்து ஒரு வேலைக்கு போய் ஒரு ஃபினான்சியல் செக்யூரான ஒரு ஜாபுக்கு போயிட்டு நம்ம வந்து மாதம் ஒரு சேலரி வாங்கணும் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி இருந்த செஞ்சுரிக்கு வந்து செட் ஆகும். அதாவது இடத்த நம்ம வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, நம்ம ஜென்ரேஷனை வந்து ஒரு 3 பார்ட்டாக வந்து பிரிச்சுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா வணிக யுகம். அதாவது ஒரு பொருளை
விவசாயத்தின் மூலியமாவோ இல்லை அவங்களோட உடல் உழைப்பின் மூலமாகவோ ஒரு பொருளை உருவாக்கி அந்த பொருளை வந்து மற்றவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து அதுக்கு பதிலாக வேறு ஒரு பொருளை வந்து வாங்கிக்குவாங்க. இது வந்து ஒரு ஜென்ரேஷன். அதுக்கு அடுத்து தொழில் யுகம், அதாவது இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து வளர்ந்துச்சு. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இந்த இந்த வேலைக்கு போகிறதுக்கு அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் வந்து உருவாச்சு. இப்போது நம்மளை சொல்லி வளர்க்குற இந்த மெத்தடெல்லாம் பார்த்திங்கன்னா படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போய் ஒரு சேலரி வாங்கணும் அப்படிங்கிறது போன ஜென்ரேஷனுக்கு வந்து செட் ஆகும். அதாவது இப்போது நம்ம வந்து இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வேர்ல்டு, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆன ஒரு ஜென்ரேஷன் வந்து இது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜென்ரேஷனில் நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போய் தான் வந்து நீங்கள் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த யூடியூபே எடுத்துக்கோமே. இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளே பார்த்துட்டு தான் இருக்கோம். பிஸ்னஸ்க்குள்ளே நம்ம வந்து போய் அதில் வந்து க்ரோவ் ஆகி பெரிய ஆள் ஆகணுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். அதாவது இந்த எம்ப்ளாயிங்கிற ஒரு இதிலேருந்து நம்ம பிஸ்னஸ் ஓனராக மாறணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து மைண்டில் வந்து ஒரு விஷயத்தை வந்து நினச்சிருப்பீங்க. ஸோ இதை வந்து பண்ணனா, இதை வந்து பிஸ்னஸாக பண்ணனா இது வந்து நம்ம நல்லா இருக்கும், சக்ஸஸாக வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. அதை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணாமல் இருக்காதீங்க. அதே மாதிரி நிறைய பேர் இந்த பிஸ்னஸை வந்து ட்ரை பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, சுற்றி இருக்கவங்க வந்து ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இதில் தான், இதை ஏன்டா நீ போய் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தான் வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறதே இல்லை. ஏன்னா இப்போ பிஸ்னஸில் பெரிய ஆளாக இருக்க நிறைய பேர் வந்துட்டு பண்ண விஷயம் எல்லாமே ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இருக்காது, சிம்பிளான ஒரு ஐடியாவாக தான் இருக்கும். அந்த சிம்பிள் ஐடியாவில் வந்து அவர் நிறைய எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருப்பார். அவருக்கு அமௌண்ட்டும் வந்து நிறைய, அந்த ஐடியா வந்து நிறைய வந்து சம்பாரித்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆகணுங்கிறதுக்கு ஒரு பெரிய ஐடியாவோ இல்லை ஒரு மாஸ்டர் பிளானோலாம் தேவையில்ல. சிம்பிளான ஐடியா போதும். அதை நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி ஒர்க் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து நல்ல ஒரு இடத்த போய் ரீச் பண்ண முடியும். அப்படி நீங்கள் அந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அடுத்தடுத்த ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேனோட ஜென்ரேஷனாக வந்து வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான முதல் அடி வந்து நீங்கள் எடுத்து வைங்க. இன்னமும் வந்துட்டு வேலை செய்கிற வேலை பிடிக்காம, வர சம்பளமும் பத்தாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ட்ரை பண்ணி பார்த்துடலாம் நம்ம எதுனாலும். இது வந்து நம்ம பேசும்போது வந்து ஈஸியாக சொல்லிடலாம், நீ பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு ஈஸியாக சொல்லிடலாம். அது ரியல் லைஃப்பில் பண்ணும்போது நிறைய ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்கும், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த எம்ப்ளாயாக இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறது எந்த மாதிரி அப்படின்னா, ஒரு நீச்சல் தெரியாமல் இருக்கிற ஒருத்தர் தண்ணியில் குதித்து நீச்சல் அடித்து கரையேறுற மாதிரியான ஒரு விஷயந்தான். கிட்டத்தட்ட செத்து பொழைச்சா மட்டும்தான் உங்களால் வந்து அந்த ஒரு இதை போய் ரீச் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் வளர்ந்த விதம் வந்து அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா அந்த பிஸ்னஸ்க்கு உண்டான சைக்காலஜியோ மென்டாலிட்டியோ உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ அப்படிங்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்களாகவே தான் கற்றுக்கணும், எஃபர்ட் போட்டு நீங்கள் வந்து அதில் வந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது நம்ம எங்கே இருந்தாலும் வேலை செய்ய தான் போகிறோம். நீங்கள் வேலைக்கு போனாலும் நீங்கள் வந்து வேலை தான் செய்ய போகிறீங்க, பிஸ்னஸ் பண்ணாலும் நீங்கள் வேலை தான் செய்ய போகிறீங்க. ஆனால் வரக்கூடிய இன்கம் வந்து உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வேலைக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் வந்து ஒரு டிஃபைன் பண்ண ஒரு இன்கமாக இருக்கும். வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் 10% இன்க்ரீஸ் ஆக போகுது, அதுக்கு மேலே எவ்வளோ வந்துட போகுது. இதே பிஸ்னஸ்க்கு வந்து அப்படி கிடையாது, அன்லிமிட்டெட். உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு க்ரோ பண்ணி கொண்டு போகிறீங்க, எந்த அளவுக்கு எக்ஸ்பாண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்கம் வந்து, பிஸ்னஸ்ங்கும் போது நம்ம வந்து இன்கம்னு சொல்லக்கூடாது, ப்ராஃபிட்டுன்னு சொல்லணும், ப்ராஃபிட்டு ரிட்டர்ன்னு சொல்லணும். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் நம்ம ஓனராக மாறணும் அப்படின்னா நம்ம மென்டலாக நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனராகவே நம்ம வந்து மாறிடணும். அப்படி மாறினா மட்டும்தான் நம்மளோட எண்ணமும் செயலும் வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து நம்மளோட எய்மை நோக்கி அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம வந்து வைக்க தூண்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயாக
ஒரு ஒரு 8 இயர்ஸ் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன்னா நான் எப்படி ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணி அதை எப்படி க்ரோ பண்ணி கொண்டு போய் நான் எப்படி ஒரு பிஸ்னஸ் ஓனராகவும் ஒரு இன்வெஸ்டராகவோ நான் எப்படி மாறுறேன் அப்படிங்கிறது நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்க போகிறேன். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை வந்து பற்றி பேசணும் அப்படின்னா இன்னும் நிறையா பேசிக்கிட்டே போகலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரே வீடியோவில் வந்து பேசிட முடியாது. ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவை நம்ம சேனலில் வந்து போடலாம். அதே மாதிரி நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் போடலாம். இப்போ நான் வந்து இப்போதைக்கு நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கும் அதுக்கப்புறம் கிரிப்டோ கரன்சியில் ஒரு ட்ரேடிங்கும் பண்ணுறேன். நம்ம ஸ்லாங்கில் சொல்லப்போனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு மளிகை கடையும் கிரிப்டோ கரன்சியில் ஒரு பொட்டி கடையும் வச்சுருக்கேன். இந்த பொட்டி கடையும் இந்த மளிகை கடையும் எப்படி நான் சூப்பர் மார்க்கெட்டாக மாற்ற போகிறேன் அப்படிங்கிறத தான் நீங்கள் வந்து அடுத்து வந்து பார்க்க போகிறீங்க அப்கமிங் வீடியோஸில். ஸோ மக்களே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இன்னும் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.